ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆடி லண்டன் டைரிஸ். இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பெப்பர் சிக்கனை சப்பாத்தி, ரைஸ், தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த பெப்பர் சிக்கனை ரச சாதம், சாம்பார் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் சிக்கனோட சீக்ரெட்டே இப்போ பண்ணுற மசாலா தான். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, இதெல்லாம் மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாவுத்திரி, கொஞ்சம் கல்பாசி, அது கூடவே 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகிடுச்சு. இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுல இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இதுல போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் எடுத்தீங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி பண்றத பார்க்கலாமா? 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு காயாம இருக்க 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் துணி போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேன் சூடானதுக்கு அப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி வித் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.